வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு முதல் முறையாக வர ஒரு பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்பி அவள் கூட போயிடுறா. அவன் நல்லவன் அப்படின்னு நினச்சா அவன் கொண்டு போய் ஒரு பெரிய ட்ராப்பில் மாட்டி விட்டுடுறான். அது புரிஞ்சிக்கவே இவளுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதுலேருந்து தப்பிச்சாலா இல்லையா அப்படின்ற கதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே நமக்கு அழகான அந்த மணாலியை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் சுற்றி பார்க்க வந்திருக்கிறா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அவங்க அப்பா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, சேஃபாக இருக்கிறியாம்மா, போனியா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி. ஸோ மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரூம் எடுத்துகிட்டு தங்குறா. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறா. அப்படியே காட்டுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஆள் வரா, அவனை இடிச்சிடறான். அப்போ புக்கெல்லாம் விழுந்துட எடுத்து கொடுத்துட்டு என்னை ரோடு பக்கமாக கொண்டு போய் விட்டுறீங்களா, நான் வந்து தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, அதாவது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவங்க 2 பேரும் தொடர்ந்து மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சாக தான் மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப நல்லபடியாக பேசுகிறா. அவன் கேட்குறான், நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமானா? எங்கள் அப்பாவுக்கு தெரியும், ஆனால் எங்கள் அப்பா எப்போவுமே எனக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பார், நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லி. சரி வா, நான் உன்னை வந்து ஊரை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு நம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவளும் நம்பி அவன் கூட வரா. வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. லாங் ட்ரைவுக்கு போகிறாங்க. நல்லா சுற்றி காமிச்சிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட. அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த பையன் மேலே ரொம்ப நம்பிக்கை வருது. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ கையோட கை கோர்த்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போயிடுறான். அவங்களுக்கு தான் ஒருத்தர் பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ அவங்க 2 பேர் அன்றைக்கி ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. காலையில் ஏஞ்சி பார்க்குறா, ரொம்ப அழகான இடம். ஆனால் ஹீரோ கிடையாது, ஒரு டீச்சர். ஸோ வேலைக்கு போயிட்டான். ஸோ நாமளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஆனால் டோர் ஓப்பன் ஆகலை. சரி சாவி தேடலாம் அப்படின்னு சொல்லி வீடுக்கு முழுக்க தேடுறான், ஆனால் கிடைக்கல. ஸோ ஈவினிங் அவன் வந்த உடனே கேட்குறான், எனக்கு அது சாவி விட்டு போனியா அப்படின்னா, டேபிள் மேலே வச்சேனே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோ வேணா பையனே சொல்லலாம், நீ பார்க்கலையா அப்படின்னா, இல்லை நான் பார்க்கலையா. அவன் அப்போ தான் வந்து பாக்கெட்லேருந்து அந்த சாவி எடுக்கிறான். ஸோ பாக்கெட்டில் தான் இருந்திருக்கு. என்ன வேணும், இங்கே பிடிச்சி வச்சியா அப்படின்னா, ஆமாம் நெக்ஸ்ட் டைம் நான் கட்டி போட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னுட்டு, நான் இங்கே இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும் கூடவே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அடுத்த நாள் வெளியே காஃபி குடிச்சின்னு இருக்கிறா. ஸோ இன்றைக்காவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஏதோ ஒரு புக்கு பார்க்குறா. அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அங்கே ஒரு லவ் பைட் இருக்குது. ஸோ அந்த பைட் பார்த்துட்டு அப்படியே கண்ணாடியில் போய் பார்க்குறா. இவளுக்கும் அந்த மாதிரியான ஒரு பைட் இருக்குது. ஸோ ஃபோன் பார்க்குறா. ஃபோன் எதுவுமே ஒர்க் பண்ணல. என்ன ஆகிட்டு இருக்கும். சரி சாவி இருக்குது, நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு முதல்ல கதை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயமாக இருக்குது. அதனால கதை திறக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் ஒர்க் ஆகலை. ஸோ கதை ஓப்பன் ஆகலை. ஜன்னலை தட்டுறா. ஆனால் எந்த யூஸும் கிடையாது. ஸோ இதை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டை எடுத்துன்னு வந்து உடைக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் உடைய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்ணாடியே இருக்குது. அப்போ தான் அவளுக்கு பயங்கரமாக பயம் எடுத்துக்கிட்டு, நான் மாட்டிக்கிட்டேன்னா ஏதாவது ஒரு ட்ராப் வச்சுட்டாங்களே எனக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் மறுபடியும் ஈவினிங் அவன் வரான். ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ வந்து சரி நான் இப்போவே கிளம்புறேன்னா சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பேச்சை மதிக்காமல் வீட்டுக்குள்ளே பார்க்குறான். வீடு எல்லாம் அலங்கோலமாக